ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகத்துக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில பதிவுகள் கொடுத்தோம் சார். ஒரு நபருடைய வாழ்க்கை செழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ராசி நட்சத்திரம் முக்கியமா? இல்ல பிறந்த தேதியும் பார்க்கணுமா? அப்படின்ற மாரி நம்ம கேட்டிருந்தோம் சார். அதுக்கு சில ராசிகளையும் நம்ம பேசணும் சார். துலாம் ராசி மாதிரியான சில ராசிகள பத்தியும் நம்ம பேசணும். தனுஷும் பேசணும். தனுஷும் பேசணும் சார். அப்படி இருக்கும் பொழுது சார், நீங்க என்ன சார் 2 மட்டும் சொல்லிட்டீங்க. அடுத்து எங்க ராசியெல்லாம் எப்ப சொல்லுவீங்கன்னு நாங்க காத்துட்டு இருக்கோம் சார். எங்களுடைய ராசிய பத்தி சொல்லுங்க. அந்த மாதிரி சார் ஒரு ராசி பத்தியும் எங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க சார். ஸோ அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு நம்ம எந்த ராசிய பத்தி கொடுக்க போறோம், அதுக்கு பிரதானமாக தேதி அப்படின்றது முக்கியமானதா அப்படின்றத பத்தியும் எங்களுக்கு சொல்லுங்க சார். அதாவது இதில் எப்படின்னா, ராசி நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு கூடயே பிறந்த தேதியும் அந்த ராசி நட்சத்திரத்துக்கு கனெக்டிவிட்டியோடு இருக்கணும். கண்டிப்பா. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பவர் மெருகேறும். அது மெருகேறும் போகும்போது கூடயே அது யார் இருக்கோ அவங்களும் மெருகேற்றப்படுவார்கள். அதைத்தான் போன 2 சொன்னோம். அப்புறம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சார் துலாம் ராசி சொன்னீங்க, தனுசு ராசி சொன்னீங்க, இன்னும் மொத்தம் அது 12 ராசி இருக்க ஒன்று ஒன்று சொல்லுவோம். உடனே எல்லாத்தையும் உடனே பண்ண முடியாது. கொஞ்சம் ஒன்று ஒன்று அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்போம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லத்தான் போகிறோம். இப்போ என்ன சொல்ல போகிறோம், விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அந்த 3 நட்சத்திரம் வரப்போகுது. அப்படியே அது எந்த நம்பர் இருக்கிறவங்களுக்கு அந்த விருச்சிக ராசி ஒர்க் அவுட் ஆகுது. விருச்சிக ராசி ஃபஸ்ட் கிளாஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் நட்சத்திரமும் ஃபஸ்ட் கிளாஸா, அவிட்டமும் ஃபஸ்ட் கிளாஸா அப்படின்னு பார்க்கும்போது, கேட்டையும் ஃபஸ்ட் கிளாஸாக நட்சத்திரம் இது 3 எல்லாமேனாக்கா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் தாங்க. எந்த ராசியும் சோட கிடையாது, எந்த நட்சத்திரமும் சோட கிடையாது. அந்த நம்பர் கனெக்ட் ஆகிடுச்சின்னா அதனுடைய வீரியமே வேறு லெவல் எல்லாத்துக்கும் செய்யும். அதை தான் நம்ம போட்டு ஒரு அனலைசேஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ பொதுவாகவே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய பவர்ஃபுல்லாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்க ஒரு முடிவு எடுத்தனாக்கா தீர்க்கமாக எடுப்பாங்க, ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க. பிஸ்னஸ் கூட சின்ன பிஸ்னஸ் பண்ணுறணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. பண்ணும்போதே பெரிய லெவலில் தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் சின்னதாக இருக்கிற போல் இருக்கும், ஆனால் அதை அவங்க பெருசாக செய்வாங்க. ஸ்மால் ஸ்கேலில் அவங்ககிட்ட இருக்காது, பெரிய லெவலில் பண்ணுவாங்க. எதுக்குமே ஸ்ட்ராங்கானது மன வலிமை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் சரியான ஹார்ட் ஒர்க்கர். ஹார்ட் ஒர்க்கு என்ன பார்த்திங்கனாக்கா, எந்த நேரமும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, உட்காரவே மாட்டாங்க. 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு நாட்டில் இருப்பாங்க, திருப்பி பார்த்தா வேறு நாட்டில் இருப்பாங்க, திருப்பி பார்த்தா வேறு ஊரில் இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. கடின உழைப்பாளி, ஏஜே பார்க்க மாட்டாங்க. உண்மையிலே இவங்க ஹேண்ட்ஸமாக தான் இருப்பாங்க. விருச்சிக ராசி பார்த்திங்கனாக்கா ஏஜே தெரியாது. 50 வயசு இருக்கும், 30-35 வயசு மதிக்கிற மாதிரியே இருப்பாங்க. அதாவது சொல்ல சில ராசிக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் உண்டு, சில நட்சத்திரத்துக்கு அப்படி உண்டு. விருச்சிக ராசிக்கும் அப்படி தான், ஏஜை கண்டுபிடிக்க முடியாது. ரைட், அது இருந்துட்டு போட்டுங்க. அதிலே நட்சத்திரத்தை அப்படியே கொஞ்சம் வரேன், அப்புறமா நம்பருக்குள்ளே வரேன். அப்படி நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுவீங்க. ஆமாம் சார், அப்போ நீங்கள் மாற்றிருந்தால் செய்யலைங்கிறதுக்கு. இதேமாதிரி விசாக நட்சத்திரம் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள ஒரு பிரின்சிபல் வச்சுப்பீங்க. விருச்சிக ராசிக்கு சொன்னேன், அதில் நட்சத்திரத்தில் விசாகம், உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும். எந்த சிச்சுவேஷனில் அதை நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டீங்க. ஐயோ கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களே நீங்கள் பேசிப்பீங்க. அஃப்கோர்ஸ் இருக்கிறது தானே சொல்கிறோம். இல்லாததை சொல்லும்போது தான் கனெக்ட் ஆகலை. உங்களுக்குள்ள ஒரு பிரின்சிபல் இருக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கு, அதாவது விசாகத்துக்கு கல்வி ஞானமும் உண்டு, கேள்வி ஞானமும் உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்கும். சின்ன வயசில் இப்படி திரும்பி பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கோயிலே கட்டியிருப்பீங்க. கட்டுறதுக்கு நான் சூழ்நிலை வந்துடும். சொல்கிறேன், விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் மொத்தம் 3 வரும் இல்லையா. அடுத்து அவிட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பொறுமைசாலியாக இருப்பாங்க. அப்போ விசாகம் இருப்பாங்களா, அவங்ககிட்ட அதெல்லாம் கிட்ட டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கணும். இவங்க ஸ்லோவாக தான் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்களும் ஹார்ட் ஒர்க்கர் தான். ரொம்ப டெடிக்கேஷன் இருக்கும் இதுக்கு அவிட்டத்துக்கு. இவங்களும் ஸ்லோவாக தான் போவாங்க. விசாகம் அசுரத்தன்மை வளருவாங்க, இவங்க அவிட்டம் ஸ்லோவாக வளருவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சோர்ந்து போயிடுவாங்க. கொஞ்சம் ஏஜை கொஞ்சம் கிராஸ் பண்ணிங்கன்னா 40-45 கிராஸ் பண்ண கொஞ்சம் டயர்டாகிடுவீங்க. விசாகம் டயர்டே ஆக மாட்டாங்க. நான் சொன்னேன் 50 வயசுனாலும் ஆக மாட்டாங்க, 60 வயசுனாலும் ஆக மாட்டாங்க. அடுத்து கேட்டேன், எதை பாருங்கள்
பிஸ்னஸ் மைண்டோடு தான் பார்ப்பாங்க. ஒரு சின்ன டக்கு 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 பண்ண அதை பண்ணுறாங்களோ பண்ணலையோ ஒரு கால்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த பேச்சிலே பார்த்திங்கனாக்கா ரொம்ப சாதுரியம் இருக்கும். சாதுரியமாக பேசக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது சொல்லுவாங்க இந்த குண்டக்க மண்டக்கெல்லாம் பேசி மாட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவான ஆட்களாக ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. சாதுரியமாக பேச அதாவது சாதுரியன்னு சொல்கிறதுன அர்த்தத்தை என்னன்னாக்கா அந்த பேசுறதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். ஒரு காரியத்தை பேசுகிறாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் வருவாங்க. முடிச்சிடுவாங்க. அதை கரெக்டாக கச்சிதமாக பேசுவாங்க. தேவைக்கு அதை எடிட் பண்ணி பேசுவாங்க. என்ன தேவையோ அதை வரைக்கும் பேசுவாங்க. சில பேர் பேச தெரியாமல் பேசி தான் மாட்டிக்கிறது. ரொம்ப கிளவராக பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தவறு. அப்போது ஒரு ராசிக்கு ஒரு பவரு, அது பொது பவரு. நட்சத்திரம் மாறும்போது அதிலே டீவியேஷன் மாறுது. சரி நல்லா மாறிடுச்சிங்க. அப்படியே இப்போ நம்பருக்கு வரலாம். நம்பருக்கு வரும்போது இதே ராசி திருப்பி ராசி விருச்சகம், நட்சத்திரம் விசாகம் அப்படின்னு போடும்போது இவங்க 17ஆம் தேதி. இப்போ 3 ராசி தனியாக பிரித்தேன். ஒரு ராசியை 3 நட்சத்திரத்தை பிரிச்சுட்டேன். இப்போ இதே மாதிரி விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் 17ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்களுக்கு என்ன சொல்லலாம்? கண்டிப்பாக விருச்சகம் விசாகம் 17ஆம் தேதி இது 3த்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அது 2 சொன்னால் இப்போ கூட 17ஆம் தேதி கண்டிப்பாக பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பாங்க. அரசியலில் பெரிய பதவியில் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க. ஒரு பெரிய அச்சீவராக இருப்பாங்க. சாதனைக்குரியவராக இருப்பாங்க. கோயில் கண்டிப்பாக கட்டியிருப்பாங்க. அப்படியே திருப்பி வரும். அதே விருச்சிகம் ராசி, அதே விசாக நட்சத்திரம் தான். மாற்றலை நான். தேதியை மட்டும் மாற்றி போடுறேன். 7ஆம் தேதி இப்போ இவங்க இங்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் வளர்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அசுரத்தனமான வளர்ச்சி. ஃப்ளைட் ஸ்பீடில் ஏறிடுவாங்க லைஃப்பை. இமேஜினே பண்ண முடியாது. அப்படியே இன்னும் இப்போ சின்ன வயசில் பார்த்தா எங்கேயோ பறந்துட்டு அப்படின்னு போவாங்க. ஃப்ளைட் ஸ்பீடில் பறந்து போயிடுவாங்க உயரத்துக்கு. வாழ்க்கையின் உயரத்துக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜெட்டு ஸ்பீடில் இறங்கிடுவாங்க. என்னங்க ஃப்ளைட்டுக்கு ஜெட்டுக்கு என்னங்க? அதுதான் ஃப்ளைட்டோட ஜெட்டு ஸ்பீடு அதிகம். ஃப்ளைட்டோட ஜெட்டு ஸ்பீடு அதிகம். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்துட்டு பேசஞ்சர் உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஜெட்டில் இல்லை, ப்ளைனாக இருக்கும். வெயிட் இருக்காது, பறந்துடும் கண்ணை மூடி. வெயிட்லெஸ் தானே அது, அதனால் பறந்துடும். அடுத்தது திருப்பி அதே விருச்சிக ராசி, அதே விசாக நட்சத்திரம் தான். தேதி மட்டும் மாறுது. வேறு 2 தேதி கொடுத்து இப்போ 3ஆவது தேதி. இப்போ தேதிகள் மாறும்பொழுது பலன்களுமே மாறும். எல்லாமே மாறிடும். அதான் சொல்கிறேன். அப்படியே விருச்சிகம் விசாகம் 17/7 இப்போ 20ஆம் தேதி. விருச்சிகம் எவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது, விசாகம் எவ்வளோ பவர்ஃபுல் சொல்கிறேன். அதே நேரத்தில் வந்துட்டு 17ஆம் தேதி உள்ளவங்க வந்து கோயில் கட்டியிருப்பாங்கன்னு 7ஆம் தேதி கோயில் கட்ட மாட்டாங்க. அவங்க தான் ஜெட்டு ஸ்பீடில் இறங்கிட்டாங்களே. 20ஆம் தேதி இவங்களும் வந்து லைஃப்பில் அந்த ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க ஓடின ஓட்டத்துக்கும் இவர் ஓடுற ஓட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. 20ஆம் தேதிக்கு அவங்க ஓடின ஓட்டம் வந்துட்டு பெனிஃபிட்டபுளாக இருந்திருக்கும். இவங்க ஓடுற ஓட்டம் பெனிஃபிட்டபுள் இருக்காது, ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பெரிய தொழிலதிபரம் அவங்க இருந்தாங்க, இவர் இல்லை, நார்மலாக தான் இருப்பார். கோயிலெலாம் கட்டியிருக்க மாட்டார். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு ராசி ஃபஸ்ட் கிளாஸு, ஒரு நட்சத்திரம் ஃபஸ்ட் கிளாஸு. இந்த நம்பர் 3 நம்பர் கொடுக்குறோம், 3 வேரியேஷன் லைஃப்பை கொடுக்குறோம். இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். சில பேர் இந்த ராசிங்க, இந்த நட்சத்திரங்க, நாங்கள் அப்படி இருக்கணும், எல்லாம் நீங்கள் இருந்தால் நல்லது தான், சந்தோஷம் இருக்கணுமே, இருக்க விட மாட்டேங்குதே. நம்பர் மாறுச்சுன்னா ராசியும் உண்டான பலனும் நட்சத்திரத்துக்கு உண்டான பலனும் வேறுபற்றும் மாறுபற்றும். இப்போ இதுக்கு போய் ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுக்கணும். இதில் நான் என்ன சொல்யூஷன் கொடுக்குறது? சொல்யூஷன்றது தேவைக்கு தான் கொடுக்குறோம். இது வந்து புரிதல் தான். நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம், நாம் எங்கே இருக்கிறோம், நமக்கு எது எல்லாம் உகந்தது அப்படின்னு நம்ம முதல்ல நம்மளை நாம் தெரிஞ்சிக்காமல் நாம் இதில் தான் இருக்கிறோம், நம்ம இப்படி தான், அதனால் நம்ம அப்படி ஆயிடுவோன்னு சொல்லி உயர்ந்த இடத்துல நினைங்க, தவறு கிடையாது. ஆனால் இப்படி இருக்கும்போது அதை நினச்சாலும் வேலை செய்யாது. கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் உங்களை காலத்தை வந்து கடத்தி வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான். அப்புறம் என்ன, அதாவது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ அடுத்து நாங்கள் பேரை பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணிக்கிங்க நீங்கள். அது அடுத்த கட்டத்துக்கு போய் அதில் போய் பண்ணிவிட்டு அப்படியே லைஃப்பை இப்போ நான் சொல்லலாம், சரிங்க பேரை மாற்றிருங்க, சரியாக போயிடுச்சிங்க, வந்துடலான்னு சொல்லி முடிச்சிடலாம். அது உங்களுக்கே தெரியும் சார், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், இது எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு நீங்கள் வந்துடுவீங்க. முதல்ல நாம் இதையே தெரியாமல் தானே இருக்கிறோம். நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் நான் தான் உங்களை உயர்ந்த இடத்துல சொன்னேன், அதுவும் உண்மையாக தான் சொன்னேன். அது உண்மையாக தாங்க நாங்கள் இருக்கிறோம், நீங்களும் சொல்ல போகிறீங்க. நம்பர் மாறும்போது வாழ்க்கை வேறு வித்தியாசப்படுறது பார்த்திங்களா, மாறி போயிடுது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிட்டுனா இப்போ தான் புரிய வரும். இந்த ராசி இந்த நட்சத்திரம் மட்டும் இருந்தால் போதாது,
அந்த நம்பரும் இருக்கணும், அந்த தேதி இருக்கணும். நம்பர் மீன்ஸ் தேதி இருக்கணும். அதுவும் உள்ள கனெக்ட் ஆகிடுச்சுன்னா தான் உங்களை ஒருத்தரும் தொடக்கூட முடியாது. உங்கள் உயரத்தை யாரும் எட்டி கூட பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்த்துட முடியாது. உங்கள் உயரம் யாரும் டச் பண்ண முடியாது. ஸோ இல்லாதவங்க டச் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் நியூமராலஜி டச் பண்ணிக்கிங்க, அதே உயரத்துக்கு வந்துடலாம். அது அவ்வளோதான் நான் சொல்லி முடிக்கணும். முதல்ல இது புரிந்து கொள்ளுதல் வேண்டும். கண்டிப்பாக புரிகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன சப்ஜெக்ட்டு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து எப்படி செய்யணும், எந்த விஷயங்களெல்லாம் செய்யணும், அது எந்த பாதையில் போனால் சரியானதாக இருக்குன்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அது ராசியிலேருந்து நட்சத்திரத்துலேருந்து பிறந்த தேதியோடு கனெக்ட் பண்ணி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.